வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாடே ஒரு மனிதனை இழந்து தவிக்கிறது. இந்த நாடு இப்போது ஒரு விசித்திரமான ஒரு வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியும் ஒரு மனிதர் சாதித்துவிட்டு பல கோடி இந்திய மக்கள், ஏன் உலக மக்களையும் கவர முடியுமா தன் எளிமையால் என்பதை நாட்டுக்கு உணர்த்திவிட்டு போயிருக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம். அறிவியலில் விஞ்ஞானி, ஆன்மீகத்தில் மெய்ஞானி, ஆசைகளே இல்லாத அஞ்ஞானியாக வாழ்ந்தார். நிற்கலாம், நடக்கலாம், படுக்கலாம் என்றிருந்த மனிதர்களை விழிக்கலாம், உழைக்கலாம், பறக்கலாம், சிந்திக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் இந்த மண்ணை விட்டு போயிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதரை நாம் இரண்டாம் முறையாக குடியரசுத் தலைவராக்கியிருக்க வேண்டாமா? குடியரசுத் தலைவர் மாளிகையே ஒரு புனிதப்படுத்திவிட்டு போயிருந்த மனிதர் அவர். ஆனால் அங்கே ஒரு கருணை கடலாக இருந்தவரை கலாம் என்றாலே கலகம் என்று சொன்னவர்களெல்லாம் இப்போது நீரி கண்ணீர் வடிக்கிறார்கள். கலாம் என்றால் கலகமா? இல்லை, கருணை கடல் என்று தேசமே பதில் சொல்லிவிட்டது. உண்மையான கலாம் யார்? அவருக்கு பின்னால் இருக்கிற புகழில் குளிர்காய நினைப்பவர்கள் யார்? இது குறித்துத்தான் இன்று பேசப் போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக இங்கே நமது அரங்கில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் வானதி சீனிவாசன் அவர்கள். வணக்கம். தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள். அதை போலவே பல லட்சம் இளைஞர்களின் வழிகாட்டியாக, கனவு நாயகனாக இருந்துவிட்டு போயிருக்கிறார் கலாம். அந்த இளைஞர்களின் சார்பில் கல்லூரி மாணவர் வருண் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இத்தனை லட்சம் இளைஞர்களை கலாம் அவர்கள் பாதிச்சிருக்கார். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்ன இம்பேக்ட் அவர் உங்களை மாதிரி இளைஞர்கள் மேலே ஏற்படுத்தினார், அது சொல்லுங்களேன். அப்துல் கலாம் அவர்கள் என்ன மாதிரி இளைஞர்கள் மேலே அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமாக ஒரு 2 to 3 ரீசன்ஸ் உண்டு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் பிரசிடெண்ட்டாக அவர் இருந்த போதும் ஹி வாஸ் ஈஸிலி அப்ரோச்சபிள். ரொம்ப ஈஸியாக மாணவர்களை அவரை அணுக முடிந்தது. அது ஒரு முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனதுக்கு உடனே நிறையா அரசு நிறுவனங்கள், ஆர்கனைசேஷன்ஸ், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் அவருக்கு மரியாதை நிமித்தமாக நிறையா அங்கீகாரத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ அவர் என்ன, அவரோட உதவியாளர் அவர்கிட்ட சொன்னார்னா, அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டது, இது அனைத்து அங்கீகாரங்களும் என்னோட பதவிக்கு தானே தவிர தனிநபராக அப்துல் கலாம்ன்ற எனக்கு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி அவரோட சிம்பிளிசிட்டி நிறையா படிச்சிருக்கோம் இளைஞர்கள். நாங்கள் இந்த சிம்பிளிசிட்டி பற்றி நிறையா கொட்டேஷன்ஸில் படிச்சிருந்தாலும் எங்கள் பீரியடில் நாங்கள் கண்ணால் பார்த்து நிஜமாவே இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் அப்படின்னு எங்கள் கண்ணால் நாங்கள் கண்டது திரு அப்துல் கலாம் அவர்களை தான். அந்த இரண்டாவது முறை வந்தபோது உண்மையில் கலாமை பொறுத்தவரை பிஜேபி பெருமைப்படலாம் என வாஜ்பாய் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இரண்டாவது முறை அவரை தேர்ந்தெடுக்கும் போது போட்டி என்று வந்தால் நான் தயாராக இல்லை. அவர் இப்போ கடைசியாக ஒரு புத்தகம் போன ஆகஸ்ட்டில் எழுதியிருக்கார், ஃபோர்ஜ் யுவர் ஃபியூச்சர்னு ஒரு புக்கு. 32 பல லட்சம் இளைஞர்கள் கேட்குற கேள்விகளை 32 கேள்விகளாக தொகுத்து ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லும்பொழுது அதில் ஒரு தெளிவாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருவர் ஏக மனதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது என் விருப்பம்னர். ஆனால் இன்றைக்கு நான் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறேன், தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறேன் என்றெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அறிக்கை விடுகிறார்.
ஆனால் இப்படிப்பட்ட மனிதனை 2வது முறை குடியரசுத் தலைவராக வரவிடாமல் செய்த பங்கில் இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் என்ன போடுறாங்கன்னா 2 பேரையும் குற்றம் சாட்டுகிறார்கள், சோனியா காந்தியும் கருணாநிதியும். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இப்போ நம்ம தமிழக அரசியலில் ஒரு தெளிவு வேணும். முதல்ல இந்த தமிழக அரசியலில் தெளிவு அப்படின்னு சொன்னால், தமிழர்கள் மேம்படுவதற்கு கருணாநிதி என்னைக்காவது பாடுபட்டிருக்காரான்னு சொன்னால் அது முதல்ல இல்லை. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழர்கள் மேன் பதவிக்கு உயர் பதவிக்கு இந்தியாவினுடைய தலைமை பீடத்தை அலங்கரிப்பதற்கு இப்படி தமிழர்கள் யாராவது வரக்கூடிய வாய்ப்பை, அப்படி வாய்ப்பே வந்தாலும் அந்த வாய்ப்பை தவறவிட செய்வதில் கெட்டிக்காரர் கருணாநிதி. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அது எப்படி அப்படின்னு சொன்ன நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னாக்கும், மூப்பனார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டிய போது அதை தவற செய்ததில் முக்கிய பங்காற்றியவர் கருணாநிதி. அதை போல வெங்கட்ராமன் அவர்கள் அங்கிருந்து ஓய்வு பெற்று சென்னையில் தங்குறதுக்காக வர்றாரு. அதாவது தலைமை குடிமகனாக இருந்து ஓய்வு பெற்று சென்னையில் தங்கலான்னு வந்து அவருக்கு வீடு கொடுக்கல, அவருக்கு எந்த பாதுகாப்பும் பண்ணலை, அவருக்கு எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்யலை ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு. அதை போல இவர் முதல்ல குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்னால் விஞ்ஞான ஆலோசகராக இருந்து பிரதமர் அலுவலக ஓய்வு பெற்று சென்னை வருகிறார். இந்த சென்னை வர்றதுலையும் அவர் வந்து வீட்டுக்கு போகவோ அல்லது வேற எங்கேயும் போகவோ விருப்பம் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் திரும்ப மாணவர்களுக்காக பணியாற்றணுங்கிற அந்த கோரிக்கையோடு வர்றார். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. 2001 ஒரு 5-6 மாதம் பதவியேற்ற ஒரு 6-7 மாதம் இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு தகவல் அளிக்கப்படுகிறது, இந்த மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் இந்த மாதிரி, அது வரைக்கும் அவரை யாருக்கும் தெரியாது. அந்த அரசு வட்டாரங்களில் விஞ்ஞானிகள் மத்தியில் தெரிஞ்சிருக்கலாம், மக்கள் மத்தியில் அவ்வளவாக தெரிஞ்சதாக இல்லை. அப்போ வரும்போது நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி, நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவரை அழைச்சிட்டு, ஏன்னா எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு இதுவும் அவருக்கு செய்யப்படலை. அவர் அங்கேருந்து வராரு. வரும்போது அங்கே அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும். 1.5 மணி நேரம் அவரை வெளியே உட்கார வச்சுருக்காங்க. எந்த ஒரு இதுவும் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி ஓய்வு பெற்றவர்களுக்கு திரும்ப பணி வழங்க முடியாது, அவர் இங்கே தங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் பேசி அவரை அங்கே இருப்பதற்கு, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது, சம்பளம் கிடையாது, இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கலாம், அவர் சாப்பிட்றதுக்கு கூட அவர் அதை சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது, அதனால் கேண்டீனில் அவர் சாப்பிடும். அவருடைய ஒரே கோரிக்கை என்ன, மாணவர்களுக்கு நான் பாடம் எடுக்கணும். அப்போ யார் வரலையோ, எந்த ப்ரொஃபஸர் வரலையோ அந்த நேரத்தில் அந்த ஃபேக்கல்ட்டி அவர் அந்த டயத்தில் அவர் சம்பளம்லாம் கூட கேட்கல, ஒன்றுமே கேட்கல. என்னுடைய ஒரே நோக்கம் வந்து நான் மாணவர்களோடு இருக்கணும், அவர்களோடு நான் பேசிக்கொண்டே இருக்கணும். அப்போ இதை செய்து தந்தது, அதாவது வந்து ஒரு மனிதருக்கு வாய்ப்பும், அதாவது அவர் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரராக இருந்தாலும் விபரமான ஆளாக இருந்தாலும் வாய்ப்பும் அவருக்கு நேரமும் ஒத்துழைக்க வேண்டும். அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 2வது வாய்ப்பை அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு, முதல்ல ஜனாதிபதி ஆகிறதுக்கே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர்கள் என்று சொன்னால் எனக்கரிய இறைவனறிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றால் அது மிகையாகாது. சென்னையில் அவரை தங்க வச்சு அந்த 6-7 மாதம் 8 மாதத்துக்கு அப்புறம் தான் வாஜ்பாய் அவர்கள் பேசி, வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லி, முலாயம் சிங் யாதவ் அவர்கள் சொல்லி, சந்திரபாபு நாயுடு சொல்லி, அதன் பின்னணியில் பெரிய அளவு, அதாவது ஒரு தமிழருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம், இவருடைய மேன்மை, தமிழ்நாட்டுக்கு இவரை பற்றி இவர் மேல் அன்பும் அளவற்ற பாசமும் கொண்டவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போ அந்த இதெல்லாம் செய்து அவரை வந்து முதல்ல ஆகிறாங்க. 2வது வந்து ஒரு அப்பழுக்கற்ற மனிதர். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரசிடெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியாது இந்த நிலையில். இதை வந்து அம்மா அன்னைக்கே கணிக்கிறாங்க. இதை எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இது வந்து காலங்கடந்த நிலை. இப்போ யார் வேண்டாலும் புகழ் மாலை சூட்டலாம், புகழஞ்சலி சூட்டலாம். ஒரு மனிதர் புகழுக்கு வருவதற்கு முந்தையே இவர் இப்படி வருவார் என்பதை உணர்ந்து செயல்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர். அதுக்கு சொல்லணும்னு சொன்னால், வள்ளுவருடைய குரலுக்கேற்ப அம்மா அவர்கள் செய்த அந்த சிறு நன்றியாகப்பட்டது அவர் இங்கே இந்த செயல்பாட்டை திரும்ப ஏற்படுத்தியது. அப்ப அவர் வள்ளுவர் வழியில வாழ்ந்ததை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அதை செஞ்சிருக்காங்க. பிறகு 2வது வரும்போது தான் கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே சேர்ந்து டாக்டர் லட்சுமி சேகலை நிறுத்துறாங்க. ஆமாம், வேணுன்ட்டே அந்த டயத்தில். அதுவும் அப்பொழுது கூட சில கேள்விகள் இப்போ எழலாம். அப்போ கூட லக்ஷ்மி சேகல் நின்னாங்களே, அப்போ போட்டி இருந்தது, இந்த வாட்டி ஏன் போட்டியே இருக்கக்கூடாதுன்னு கலாம் சொல்கிறாருன்னு. அன்று
வெகு சில கட்சிகள் மட்டும்தான் லட்சுமி சைக்கிள் நின்றது. பட் பெரும்பான்மையான அகில இந்திய கட்சிகள் அவர் பக்கத்தில் நிற்பதாக சொன்னபோது தான் அவர் அந்த பதவி. வாஜ்பாய் அவர்கள்தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அவர் தங்கி இருக்கும்போது அவரே ஃபோன் செய்து நாங்கள் இப்படி ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறோம் என்பது உடனே அக்செப்ட் பண்ணலை. நான் என் சில நண்பர்களிடம் கேட்டுவிட்டு சொல்லிவிட்டு அந்த நண்பர்கள்ட்ட என்ன கேட்டார்னா, நான் ஜனாதிபதி ஆகிட்டேன்னா இந்த மாணவர்களோடு நான் பேச முடியுமா, அதுக்கான வாய்ப்பு எனக்கு தடைபட்டு. அப்பொழுதும் அவருடைய கவலை என்னன்னா, இந்த மாணவர்களை விட்டு நான் போயிடுவேன்னு ஒரு கவலை இருந்தது அவருக்கு. அந்த காலத்தை செய்கிற அந்த நன்றியாகப்பட்டது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பயன்பட்டிருக்கு. அது அந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த கணிப்பு, இவர் எப்படிப்பட்ட மனிதர், எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு அவங்க செய்த அந்த செயல்பாடு எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கு, இந்தியாவை மேம்படுத்தி இருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் அதுக்கு முன்னால் அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஜனாதிபதியாக வந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக, அதாவது படித்த ஒரு விஞ்ஞானியாக அவர் வாழ்நாள் ஃபுல்லாக 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆங்கிலம் தெரியலன்னாக்கா அது ஒன்றும் பெரிய ஒரு குற்றம் இல்லை, தமிழன் தமிழிலே பேசி உலகத்துக்கு ஜெயிக்கலாம் என்று ஒரு எண்ணம். அப்புறம் ஆங்கில அறிவு கல்வி படித்தால்தான் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் என்கிற மாயையை உடைத்து அந்த மனிதர் எரிந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஒரு இம்பேக்ட், அன்னைக்கு பாரதிய ஜனதா மீது அந்த பாப்ரி மஸ்ஜித் விவகாரம் எல்லாம் பெருசாக இருந்தபோது ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்தால் நமக்கு ஒரு மதசார்பற்ற ஒரு வர்ணம் நமக்கு கிடைக்கும் என்பதால் பாரதிய ஜனதா அவரை தேர்ந்தெடுத்ததா, அல்லது இப்படி ஒரு விஞ்ஞானி அங்கே இருப்பது தான் இந்த நாட்டுக்கு நல்லது என்று தீர்மானித்தாரா வாஜ்பாய்? இதில் ஒரு இஸ்லாமியரை முன்னிறுத்துவதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கின்ற அவர்களை பற்றிய ஒரு எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டவர் அல்ல திரு கலாம் அவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்போது தனிப்பட்ட முறையிலேயே எங்களால் ஒரு ஜனாதிபதியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை அன்று அல்ல. ஏனென்றால் முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாமல் ஒரு அரசாங்கத்தை 5 ஆண்டு காலம் நிலையாக நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பாக திரு வாஜ்பாய் அவர்கள் உணர்ந்திருந்தார். அதனால தான் நீங்கள் சுதந்திரத்திற்கு பின்னால் காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசாங்கம் தொடர்ச்சியாக தன்னுடைய காலத்தை நிறைவு செய்ய ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் தான் உருவாச்சு. அதற்கு அவருடைய மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்திரையும் அரவணைப்பு எண்ணமும் தான் அது காரணமாக இருந்தது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. நிச்சயமாக பிஜேபிக்கு இதில் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்து இது எங்களுடைய பர்செப்ஷனை மாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லை. ஏனென்றால் அனைத்து என்டிஏல இருக்கிற அத்தனை அலையன்ஸ் பார்ட்னரையும் நாங்கள் ஒன்று இணைக்கிறோம். அது இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அவர்களும் ஒத்துக்கொள்ள மாதிரியான ஒரு கேண்டிடேட்டு நம்ம கொண்டு வந்தாகணும். அப்போது இதில் திரு அப்துல் கலாம் அவர்களை பற்றி நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி முன்ன மக்கள் மத்தியில் மிக பிரபலமான நபர், இல்லை அரசியல் ரீதியாக ஒரு நாடு முழுவதும் அறிந்த நபர் அப்படின்னு எதுவுமே அந்த இடத்துல அவரோட அன்றிருந்த சூழ்நிலையில் பொருத்தி பார்க்க முடியாது. ஆனாலும் கூட ஒரு அவருடைய அந்த தொடர்ச்சியாக ஒரு விஞ்ஞானி அப்படிங்கிறத தாண்டியும் இந்த நாட்டின் மீது அவர் வைத்திருக்கின்ற பற்று அப்படிங்கிறத நிறைய நேரத்தில் தனிப்பட்ட முறையிலே கூட பார்த்தறிவதற்கு திரு வாஜ்பாய் அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம சொல்கிறோம், தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் மேலே உயர்ந்த ஒரு பதவிக்கு வரணும், தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், தமிழ் இனத்திற்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. அப்படி வெறும் தமிழ்நாடு மட்டுமே ஒரு தமிழரை முன்னிறுத்தி அவர் ஜனாதிபதி ஆக்க முடியும்னா அதுவும் முடியாது. ஏனென்றால் எல்லா தரப்பிலிருந்தும் அதற்கான ஆதரவு வரணும். அப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் ரொம்ப வெளிப்படையா அப்படின்னு பார்த்தா, தமிழகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அல்லது தமிழகத்திலிருந்து பிஜேபி சொல்லி கேட்கறது அப்படிங்கிறதும் இல்லை. ஏனென்றால் இங்கு ஆட்சியில் இருப்பது ரீஜனல் பார்ட்டிஸ். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட திரு வாஜ்பாய் அவர்கள் இவர் வந்தால் சரியாக இருக்கும். ஏனென்றால் இவரோடு அவருக்கு முன்பு இருந்த அவருடைய அந்த தனிப்பட்ட பழக்கம், நெருக்கம், அதை ஒவ்வொரு நேரத்திலும் விஞ்ஞானி என்பதை தாண்டி தன்னுடைய ஒவ்வொரு சிந்தனையிலேயும் இந்த நாட்டின் மீது வைத்திருந்த ஒரு நெருக்கத்திற்கு காரணம் நீங்கள் பார்த்தால், இந்திரா காந்தி இருந்தபோதுதான் ஒரு அணு ஆயுத சோதனை பாலைவனத்தில் செய்யப்பட்டது.
அதுக்கு பேர் புத்தா ஸ்மைல்ஸ். 2வது முறை அப்போ விட இந்த முறை நமக்கு இருந்த சிக்கல் என்னவென்றால், அமெரிக்காவின் செயற்கை கோள்கள் அத்தனையும் கண்காணித்து கொண்டே இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கே தெரியாமல் வாஜ்பாய் அரசு இருக்கும்போது 2வது அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டு உடனடியாக அமெரிக்கா நமக்கு பொருளாதார தடைகளை உடனடியாக விதித்த காலம் அது. அதனால அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல அவரை ஒரு சிறுபான்மை இனத்தவரை சார்ந்தவர் என்றோ அல்லது இவர் மூலமாக இது பிஜேபி கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக இல்ல, உண்மையாகவே தகுதி வாய்ந்த நபர், அரசியலில் நேரடி அரசியலில் தீவிரமாக இருந்த அல்லது ஒரு கட்சியினுடைய சார்பாக இருக்கக்கூடிய நபர். அரசியல நேரடியா சில நபர்கள் இல்லாம இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய அரசியல் பின்புலமோ அவர்களுக்கு இருக்கிற சப்போர்ட் இல்ல அவர்கள் ஒரு கட்சிக்கு கொடுக்கிற சப்போர்ட் எல்லாம் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இடத்துல பாக்குறோம். அப்படி எதுவுமே இல்லாத, எந்த ஒரு அரசியல் ஒரு சாயம் கூட சிறிதும் அல்லாத, முழுக்க முழுக்க இந்த நாட்டை நேசிக்கின்ற, குறிப்பாக இந்த 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 நாட்டிற்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக திரு வாஜ்பாய் அவர்கள் அவரை அடையாளம் கண்டார். அதனால அந்த வாய்ப்பை மிகச்சரியாக அவருக்கு கொடுத்ததன் மூலமாக இந்த நாட்டிற்கு ஒரு விஞ்ஞானியாக அவர் ஓய்வு பெற்றிருக்கலாம், பாதுகாப்புத்துறை ஆலோசகர், பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான அணு திட்டங்களுக்கோ அல்லது விஞ்ஞான வளர்ச்சிகளுக்கோ ஊக்கமளிப்பவராக இருந்தாலும் கூட அவர் ஜனாதிபதியாக மாறியதற்கு பின்னால் இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திரு வாஜ்பாய் அவர்களும் அன்றிருந்த மிக முக்கியமாக அதற்கு ஒத்துழைத்த அரசியல் கட்சிகளும் அதற்கு பங்கேற்க வேண்டும். இப்போ இந்த மனிதன், அதாவது அவர் மேலே எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் கூட இந்த மரணத்திற்கு பின்புதான் இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் இப்படியும் ஒரு எளிமையாக இருந்து மாணவர்களோடு பேசி குழந்தைகளை நேசித்து நேர்மையாக இருந்தால் இப்படியும் இந்திய மக்கள் நேசிப்பார்கள் என்பதை அவர் எப்படி உணர்த்தி விட்டு போயிருக்கிறார். உங்களுக்கு இந்த கலாம் என்கிற இந்த மனிதர் உங்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தினார்? இந்த பாசிட்டிவ் விஷயத்தை சொன்ன பிறகு அவர் 2வது முறை வரவிடாமல் செய்தவர்கள் யார், வந்தால் இந்த எப்படி இருந்திருக்கும் என்பது குறித்து பின்னால் பேசுவோம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தமிழனுடைய கீர்த்தி கொடியை உலகெல்லாம் பறக்க விட்டவர். சமய சகிப்புத்தன்மையினுடைய சாட்சியாகவும் சமூக நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாகவும் விளங்கிய பெருமகன். இந்திய அரசாங்கத்தினுடைய அறிவியல் ஆலோசகராய், விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய இயக்குநராய், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக கோலோச்சிய பொழுதும் அவர் எளிமையைத்தான் பேணி வந்தார். அந்த அக்கினி சிறகுகள் தந்தார், எழுச்சி தீபங்கள்னு ஒரு புத்தகம். அதில் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திற்கு, இஸ்ரோவுக்கு அவை அமைப்பதற்கு பூமத்திரேகைக்கு பக்கத்தில் அமைக்கணும். அது எங்கே இருக்குன்னா தும்பாவுல தான் இருக்கு. ஆனால் அங்கே ஒரு அன்னை மேரி ஆலயம் இருக்கிறது, ஆகாயமளாக எழுந்து நிற்கிற ஆலயம், தேவாலயம். ஒரு பிஷப் ஹவுஸ், அவர்களுக்கு சொந்தமான பள்ளிக்கூடம், கடலாடக்கூடிய மீனவர்களினுடைய லட்சக்கணக்கான குடியிருப்புகள். அந்த இடத்துல விண்வெளி ஆய்வு மையத்தை அமைக்க வேண்டும் என்றால் இது அத்தனையும் அப்புறப்படுத்தி ஆக வேண்டும். பூமத்திரேகைக்கு பக்கத்தில் தும்பாவில் விண்வெளி ஆய்வு மையத்தை அமைப்பதற்கு, இதை அப்புறப்படுத்துவதற்கு மக்கள் எப்படி ஒத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த பிஷப் பீட்டர் பெரோரிடம் அவர் பேசுறார். அவர் என்ன செய்கிறார், நான் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வர்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கைகுலுக்குகிற காலகட்டம். விஞ்ஞானம் இல்லாமல் மெய்ஞானமும், மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானமும் சாத்தியமில்லை. ஆகவே இதை அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அந்த மக்களை ஒப்புக்கொள்ள வைத்த ஒரு வரலாற்று அதிசயத்தினுடைய பெயர் அப்துல் கலாம். இன்னைக்கு இஸ்ரோவில் எழுந்து நிற்கிற விண்வெளி ஆய்வு மையம் அவரால் உருவானது என்பதுதான் வரலாறு. அதாவது அது மட்டுமல்ல, அவருக்குள் மறுபடியும் மறுபடியும் அவர் அந்த கடைசி புஸ்தகத்தில் சொல்லுவது கூட,
நான் விஞ்ஞானி தான், ஆனால் அடிப்படையில் ஆன்மீகம் செழிக்க வேண்டும் என்பது இளைஞர்களுக்கு போதித்து கொண்டே இருந்தார். ஆமாம், அதை எப்படி பார்த்தார்னா, இது ரெண்டு திசையில் இருந்துச்சு. 2 திசையில இருந்தது. ஆமா, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் 2 திசையில் இருந்தது. அதை ஒரே நேர்கோட்டில் சந்திக்க வைத்தவர் அப்துல் கலாம். அவர் அந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்ததால் இந்த பாப்புலாரிட்டி வந்ததா? இதை மீறி எப்படி இத்தனை இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் அழுதாங்களே, அந்த இம்பாக்ட் அவர் எப்படி வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கும் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்த பெருமகன். அதுதான் அவர் அணிந்திருந்த ஆடை. அதாவது அவர் மேடைக்கு வருகிறார், அவர் கையில் மெழுகுவர்த்தியை கொடுக்கிறார்கள் குத்து விளக்கு ஏற்றுவதற்கு. அப்போது அவர் சொல்லுகிறார், குத்து விளக்கு இந்துக்களினுடைய அடையாளம், மெழுகுவர்த்தி கிறிஸ்தவர்களின் அடையாளம். ஏற்றுவதற்கு வந்திருக்கிற நான் ஏபிஜே அப்துல் கலாம், இதுதான் இந்தியாவின் அடையாளம்னார். கோடிக்கணக்கான மாணவர்களுடைய இதயத்தில் அன்னைக்கு அவருக்கு ஒரு தங்க சிம்மாசனம் கிடைத்து விட்டது. அதனால மாணவர்களோடு ஐக்கியமாகி அவர்களோடு இரத்தமும் சதையுமாக இருந்தது மட்டுமல்ல, ஒரு சுகங்களுக்கு அடிமை உறாத சூரிய பருந்து அப்துல் கலாம். இப்படி ஒரு அபூர்வ மனிதரை இந்தியா இதுவரைக்கும் பார்க்கல. கலாம் என்ற மனிதர் ஒரே ஒரு சின்ன மனிதாபிமானத்துக்கு என்னன்னா, முதல் நாள் அவருடைய உதவியாளர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், கலாம் எஃபெக்ட்னு. அது தமிழில் கலாம் நாட்கள்னு நான் மொழிபெயர்க்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதில் என்ன சொல்கிறார், முதல் நாள் போய் அங்கே படுத்துட்டு அடுத்த நாள், நாயர் ராத்திரி ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. என்ன ஏன் சார்ண்ணா, என் அறையில் மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது, என் அறையில் மேலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது, எங்கள் ராஷ்டிரபதி பவன் கொட்டிக்கிட்டே இருந்ததுன்னு. எங்களை எழுப்பியிருக்கலாமே, என்ன என் தூக்கம் கெட்டது, உங்கள் தூக்கத்தை ஏன் நாங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே இப்போ ரிப்பேர் பண்ணுறேன்னா, என் ரூமை ரிப்பேர் பண்ண வேண்டாம், இங்கே 1000 அறைகள் இருக்குது. என் ராத்திரி பூரா என் சிந்தனை என்னவென்றால், இங்கே ராஷ்டிரபதி பவனில் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸில் ஒரு 500 பேர் குடும்பங்கள் இருக்கு, அந்த குழந்தை குட்டைகளோடு இருக்கும்பொழுது அந்த என் மாளிகையே இந்த நிலைமை இருந்ததுன்னா அந்த குவார்ட்டர்ஸ் என்ன நிலைமையில் இருக்கும் அதை முதல்ல செப்பனிடுங்கன்னு சொன்னேன். அந்த ஒரு கனிவான உள்ளத்திற்கு தான் இன்று தேசம் கண்ணீர் வடிக்கிறது. அது மட்டும் இல்ல அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க இந்திய அரசாங்கத்தினுடைய அறிவியல் ஆலோசகராக இருந்தீர்கள், இஸ்ரோவினுடைய இயக்குநராக இருந்தீர்கள், இந்தியாவின் குடியரசுத் தலைவராக கோலோச்சினீர்கள், இதிலெல்லாம் நீங்கள் எதுல மகிழ்ச்சி அடைந்தீர்கள், மனநிறைவு பெற்றீர்கள்னு கேட்டால, நான் அதிலெல்லாம் நான் மகிழ்ச்சி அடையல. போலியோ பாதிக்கப்பட்ட இளங்குழந்தைகள் 7.5 கிலோ எடையுள்ள ஒரு செயற்கை காலை தூக்க முடியாமல் அவர்கள் தூக்கி கொண்டிருந்த பொழுது, ராக்கெட் தயாரிக்கிற லேசான உலோகத்தின் மூலம் வெறும் 350 கிராம் எடையுள்ள செயற்கை காலை உருவாக்கிய பொழுதுதான் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்றவர். கண்களில் தெரிந்த மகிழ்ச்சியே எனக்கு மனநிறைவு எனக்கு தந்தது. அப்போதுதான் கம்பன் பாடுன பாருங்க, மானுடம் வென்றதம்மா அப்படின்னு. அதுதான் காரணம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவருக்கு பேரே என்ன தெரியுமா? அவர் நண்பர்கள் வச்ச பேரு. அதாவது தன்னோட எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடிச்சுட்டு ஹை ஸ்கூலுக்கு ராமநாதபுரம் போறார், ஸ்குவாட் ஸ்கூலுக்கு. அங்கே மாதம் 3 ரூபாய் கொடுத்தால் அசைவ உணவு. ஆனால் அந்த 3 ரூபாய் கொடுக்க முடியாத நிலை இருப்பதால் நான் இனி அசைவம் சாப்பிட மாட்டேன் என்று சைவ சாப்பாட்டில் இறங்கினார். வாழ்நாள் முழு ஒரு சைவராக இருந்ததால் அவர் அறையில் இருந்த மற்றவர்கள் அவருக்கு வைத்த பெயர் கலாம் ஐயர். ஒருவேளை கலாம் என்ற இஸ்லாமியரை அவருக்கு பிடிக்கவில்லையா? கருணாநிதிக்கு பின்னாடி இருந்த ஐயர் பிடிக்கவில்லையா? தன்னை தவிர தமிழினுடைய தகுதியை உயர்த்துபவர்கள் யாரையும் அவர் அங்கீகரிப்பதில்லை. இவர் தமிழை உயர்த்தினாரா? தன்னுடைய தலைக்கு மேல் யாரையாவது ஒரு தமிழன் வளர்ந்து விட்டால் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். அதனால்தான் அவர் தலைக்கு மேல் முடியே வளரவில்லை. அதாவது கருணாநிதியை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னால், அப்துல் கலாம் அவர்கள் அம்மா அவர்கள் சொன்னது மாதிரி தான். எப்படி அப்படின்னா, திறமை, அவருடைய துணிவு, அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல் அவரை மேன்மைப்படுத்தியிருக்கு. அதாவது நம்ம அதை இன்னும் நல்லா மக்களுக்கு புரிகிற மாதிரி பார்க்கணுன்னா, நம்ம ஊரில், அதாவது ஒரு காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற நிலையை நீங்கள் போடாதீங்க, ஒரு காலகட்டம் ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்னால் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப ஏழ்மை. பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயம் இல்லை அப்படின்னு சொன்னால் மீன் பிடிக்கணும்,
எல்லாம் மரக்காயர்கள், அந்த காலத்தில் மரக்களம் செய்தவர்கள் மரக்காயர்கள், மீனவர்கள். அதே மாதிரி யானைப்படைக்கு தலைவராக இருந்தால் மாவுத்தன், குதிரைப்படைக்கு தலைவராக இருந்தால் ராவுத்தன். அப்போ இந்த தொழில்களை வைத்து தான் தமிழர்களுக்கு வந்து இனம் பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. வணக்க வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த தொழிலை வைத்து அந்தந்த இனங்களை பிரிச்சிருந்தாங்க. அப்போ இந்த மரக்காயர்கள் மரக்களம் வைத்து அது மரக்களம் செய்பவர்கள், என்ன இந்த மரக்களத்தின் மூலமாக வணிபம் செய்பவர்கள், அந்த மாதிரி அந்த ஒரு மரக்களத்தினுடைய வாணிபத்தில் வச்சு அவருக்கு 6 குழந்தைகள். அந்த 6 குழந்தைகளையும், அதாவது அவுல் பக்கீர் ஜெயின்லாபுதீன் சொல்லிட்டு, அப்போ அந்த காலத்தில் இந்த பக்ரின்ற பேரை எதுக்கு வைப்பாங்க அப்படின்னு சொன்னால் இறைவன்கிட்ட தவம் இருந்து பெற்றுக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பேரை வைப்பாங்க. உருதுல சொல்லும் போது அல்லாஹ் பக்ஸ்ன்னு சொல்லுவான், அதாவது இறைவன் தந்தது. இறைவன் அல்லாஹ் பிச்சைன்னு வைக்கிறாங்க, அல்லாஹ் கொடுத்த பிச்சை, அதாவது இறைவன் கொடுத்த பிச்சை. அதே மாதிரி அல்லாஹ் பக்கீர் ஜெயின்லாபுதீன் அப்படினுடைய அவருடைய பையன் தான் அப்துல் கலாம். அப்போ எவ்வளவு பெரிய துணிவு. இப்போ இன்னைக்கு கூட நிறைய பேர் கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம படித்து ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியுமா? அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி ஆங்கில அறிவு இல்லாமல் தமிழிலே படித்து ஒரு அப்போலாம் வந்து 5வது 6வதுக்கு மேலே தான் இங்கிலீஷு, அப்போ தான் ஏபிசிடியே சொல்லிக் கொடுப்பாங்க. பெரிய அளவில் ஒன்றும் ஆங்கிலமெல்லாம் இருக்காது. அப்படி உள்ள அந்த காலகட்டங்களில் படித்து அதில் விடாப்பிடியாக போராடி தன்னுடைய முயற்சியினாலேயே வெற்றி பெற்று ஒரு பெரிய இடத்துக்கு வந்து ஒரு விஞ்ஞானியாக மாறி நாட்டை காப்பாற்றக்கூடியவராக மாறி நாடு வல்லரசாகணுங்கிற அந்த எண்ணத்தோட வந்து அந்த வகையில் உயர்ந்தவர். அதாவது ஒரு நாட்டின் ஜனாதிபதி இவ்வளோ ஈஸியாக இளைஞர்களோடு பேசுகிறாங்களேன்ற அந்த இம்பேக்ட் உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தாக்கிச்சா? அவருடைய எளிமை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அல்லது அவருடைய விஞ்ஞானபூர்வமான பார்வை பிடித்திருந்ததா, இல்லை அவருடைய நேர்மை பிடித்திருந்ததா? நீங்கள் சொல்கிற இந்த ஒவ்வொரு குவாலிட்டியுமே ஒரு இந்தியனுக்கு தேவை, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை. இந்த ஒவ்வொரு குவாலிட்டியும் நம்ம வெவ்வேறு இடத்துல பார்க்கலாம். ஆனால் இது நாலும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒருத்தர்கிட்ட ஒவ்வொரு குவாலிட்டியுமே அதுக்கான இம்பேக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கிரியேட் ஆச்சு. ஒரு எளிமையாகவும் இருக்க முடியும், ஒரு மனிதர் இவ்வளோ எளிமையாக இருக்க முடியும் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும். அட் த சேம் டைம் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பயங்கர ஒரு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுறாரு. அப்படி அழைக்கப்படுறவர் ஒரு அறிவாளி, அதுவும் ஒரு தமிழர். இத்தனை எல்லா இம்பேக்டும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவர் இம்பேக்ட் கிரியேட் ஆகி அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டது. அவர் வந்து ஒரு சிறு குழந்தை ஏதோ ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியில் வந்து அதுக்குன்னு ஒரு பதிலை வச்சுருந்தார், நிராகரிக்கலை. இது எல்லாமே தான் வந்து அவரோட அந்த கனவு இந்தியா 2020, இந்தியா 2020 அப்படிங்கிற கனவை அவர் வந்து இளைஞர்கள் தான் செய்யணும் அப்படின்னு வந்தபோது அதுக்கு அவங்க தயாரானாங்க. இல்லை, இப்போது நீங்கள்லாம் வந்து அவரை ஒரு அறிவாளியாக பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடாக பார்த்தீங்களா, இல்லை ஒரு டிவைன் பர்சனாலிட்டியாக பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிற இந்த கேள்விக்கு அவரோட ஒரு உதவியாளர் எழுதிய புத்தகம் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. அதில் நான் படிச்சிருக்கேன். என்னென்னா, நீங்கள் சொல்கிற இந்த டிவைன் குவாலிட்டின்றீங்க, ஒரு பர்டிகுலர் சம்பவம் ஒன்று நான் படித்தேன். ஒரு முறை அவர் ஒரிசா புவனேஸ்வர் அந்த ஏரியாலலாம் வந்து புயல் தாக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சும் அவர் அந்த இடத்துக்குலாம் போய் பார்வையிடுறதா வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தார். பட் அவரோட பர்சனல் செக்ரட்டரி வேண்டாம், அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம், இந்த மாதிரி ஆபத்துகள் நிறையா இருக்குது, புயல் வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியும், இல்லை கண்டிப்பாக வந்து நான் அங்கே தேதிக்கு போகணுன்ற நம்பிக்கை இருக்குது, அதுக்குள்ளே அந்த இடம் மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொன்னார். சொன்ன மாதிரியே அடுத்த 2 நாட்களில் புயல் சின்ன விலகி வேற எங்கேயோ திசை மாறி போயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பயணத்தை அவர் மேற்கொண்டார். இதில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் சொல்கிற அந்த டிவைன் குவாலிட்டி இருக்குது. ஒரு மனிதர் ஒரு பர்டிகுலர் காரியத்தை வந்து முழு மூச்சோடு இறங்கி செஞ்சார்னா இயற்கை கூட அவருக்கு வந்து உதவி செய்யும், அவருக்காக பணி செய்யும் அப்படிங்கிறது தான் வந்து இதுலேருந்து தெரியுது. 2வது முறை ஜனாதிபதி குடியரசுத் தலைவராக வரும்பொழுது மம்தா பானர்ஜி கூட கலாம் அவர்கள் வருவதற்கு ஆதரிக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன, கலாம் என்றாலே கலகம் தானே. இது அவர் எதுல இருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. கலாம்ங்கிற வார்த்தைக்கு கலகம் எதுல இருந்து அவர் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதுல. அதே மாதிரி இன்னொரு தடவை கேட்கும்போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க, கலாம்னா எந்த அந்த கசாப் கடை கலாமா அப்படின்னு ஒரு பதில். அவர் இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமை சகோதரர் சம்பத் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப கோபம் இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, தன்னை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை. இன்னொன்னு வந்து தமிழ்னா இப்ப நம்ம எல்லாருமே தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே தமிழ் தானே. 2வது முறையாகவும் அவரை குடியரசுத் தலைவர் ஆக வேண்டும் என்று அம்மா விரும்பியதற்கு காரணம் அது கூட தமிழ் தான் காரணம். அவர் குடியரசுத் தலைவராக இருக்கிறார், நாடாளுமன்றத்தினுடைய கூட்டம், ஜனாதிபதி உரையாற்றணும். அதில் அவர் சொல்லுகிறார், எஸ்டர்டே நான் ஒரு கனவு கண்டேன்,
நேற்று இரவில் நான் ஒரு கனவு கண்டேன். என் கனவில் கவிதை ஒன்று பிறந்தது. அந்த கவிதையை நான் என் தாய் தமிழில் எழுதினேன். அதை என் தாய் தமிழிலேயே படிக்கப் போகிறேன் என்று சொல்லி நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் சிகரம்? நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் புதையல்? நான் பெரும் கடலில் நீந்தி கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவு? என்னுடைய சிகரத்தை, என்னுடைய புதையலை, என் அமைதிக்கான தீவை நானே தேடி கண்டடைவதற்கான வல்லமையே காலமே எனக்கு தா, உன்னோடு நான் கைகுலுக்கிக் கொள்கிறேன் என்ற அந்த கவிதையை தாய் தமிழிலேயே நாடாளுமன்றத்தில் படித்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் என்கிற அரியாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழுக்கு சரியாசனம் தந்த முதல் தமிழன். ராஷ்டிரபதி பவன்ல திருக்குறளை ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரானிக் போர்டுல திருக்குறளை அதை ஒவ்வொரு நாளும் அதுல போர்டுல டிஸ்பிளே ஆகிறதுக்கு ஏற்பாடு செய்தவர். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதற்கடுத்த அந்த இடத்துல வந்தவங்க அந்த போர்டை எடுத்துட்டாங்க. ஆக தமிழ் முதல் குடிமகனுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அதிகாரப்பூர்வமாக கோலோச்சி கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம். எந்த தமிழ் மேல வரணும், உச்சாணி கொம்புக்கு வரணும்னு எல்லாம் ஆசைப்பட்டமோ அந்த தமிழ் அங்க இருந்தது. அப்ப இந்த இடத்துல இன்னொன்னு நான் நினைவுபடுத்துறேன். அப்படிப்பட்ட ஒரு தமிழரை, நம்ம இவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருக்க தமிழரை செம்மொழி மாநாட்டு கூட இவர் அழைக்கலையே. கருணாநிதி இவருக்கு செம்மொழி மாநாட்டுக்கு அழைப்பு யாரோ எந்தெந்த நாட்டுல இருந்தவெல்லாம் இவருக்கு வேண்டியவர் எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. இவர் குடும்பத்துல இருக்க 500 பேருக்கு முன்னால பெஞ்சு போட்டிருக்காரு. ஒருவேளை அந்த செம்மொழி, அவர் நடத்திய செம்மொழி இந்த தமிழ் மகனுக்கு புரியலையோ? அதாவது இப்ப அருமை சகோதரி சொன்ன மாதிரி தலை குடிமகன் கோலோச்சி அந்த இடத்துல இருந்த அந்த தமிழ், அந்த திருக்குறள் அப்படி தலை இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நாட்டத்தை இறைவன் அவருக்கு தந்து ஒரு தமிழன் அந்த இடத்துக்கு எல்லார் மனசுலையும் அந்த அன்பை அந்த அன்பின் மூலமாக சகோதரி அருமையா சொன்னாங்க. அதாவது நம்ம மாத்திரமே ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அவர் ஜனாதிபதி ஆயிருக்க முடியாது. அப்போ வாஜ்பாய் அவர்களும் மற்றும் இருந்த அனைத்து அந்த கூட்டணியில இருந்தவர்கள் எல்லாம், ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ல இருந்து மம்தா பானர்ஜியில இருந்து எல்லாம் அந்த கூட்டணியில இருந்த அனைவருக்கும் ஏற்ற இன்னொன்னு அவருடைய அந்த பழக்க வழக்கம், ஒழுக்கம், அவர் வாழ்ந்த முறை, அவர்களோடே இருந்த முறை, என்ன ஆலோசகராக இருந்ததுனால தொடர்ந்து 1 to 1 அவங்களோட பேச முடிஞ்சது, அவங்களோட வாழ்ந்த முறை. இதன் காரணமாக இவர் நல்ல குடிமகன், நல்ல இந்தியாவை பாதுகாக்கக்கூடியவர், இந்தியா மீது பற்று கொண்டவர், பாசம் கொண்டவர், இவர் வரணும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழரை செந்தமிழ் மாநாடு இங்க நடத்துறாங்க. அப்ப இவர் வீட்டுல இருந்து 500 பேருக்கு முன்னால வரிசையில போட்டு உட்கார வச்சிருக்க, எல்லாம் பண்ணிருக்க, அவரை கூப்பிடலையே. இரண்டாவது முறையா ஆகும்போது திருமதி சோனியா காந்தி அம்மையார் கடுமையாக எதிர்க்கிறார். அதற்காவது ஏதோ ஒரு காரணத்தை, அந்த அம்மையார் பிரதம மந்திரியாவதை அவர் தடுத்து விட்டார், இந்த மாதிரியாவது காரணம் ஏதாவது இருப்பதற்கு அந்த அம்மையாருக்கு ஏதாவது உண்டுன்னு எடுத்துட்டா கூட, ஏன் ஒரு தமிழன் தமிழ் என்று பேசிக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஏன் அவரை மறுத்தார் என்பதற்கு அரசியல் ரீதியா சொல்லக்கூடிய காரணத்தை தவிர வேற எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. அந்த காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பொன்விழா ஆண்ட இவர் 1 வருஷத்துக்கு முன்னால வைக்க பாக்குறாரு யாரு, கருணாநிதி. அப்போ அவர் அதுக்கு வர முடியாதுன்றார். ஏன்னா பொன்விழா ஆண்டு இன்னும் வரல, ஏன்னா அவர் பீரியட்ல அதை வைக்கணுங்கிறாங்க. அம்மா தான் அந்த பொன்விழா ஆண்டா எடுத்து வைக்கிறாங்க. பொன்விழா வரல, அதான் வராததுனால அவங்க பொன்விழா கொண்டாடாதீங்க, நான் வர முடியாதுன்றாரு. அப்துல் கலாம் என்ன சொல்றாரு, பொன்விழா ஆண்டை இவர் முன்னக்கூடியே கொண்டாட வர்றாரு. ஆமா ஆமா தெரியும். அப்ப கருணாநிதி அழைத்து ஜனாதிபதி வரல, அப்போ நீங்க ஜனாதிபதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுதான் அடுத்து இவர் வைக்கிறது. அவர் அடுத்து வரக்கூடாது என்பதற்கு எனக்கு தெரிஞ்ச காரணம், நான் அப்படித்தான் ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச காரணம், இவர் வராத காரணத்தினால் நாம் அழைத்து வராத ஒரு தமிழனா, நம்மை தாண்டிய தமிழனா, நமக்கு மேல்பட்ட தமிழனா அப்படிங்கிற அந்த காரணத்தினால இவர் அடுத்த முறை இவர் வரக்கூடாது, அதுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ அதையெல்லாம் செஞ்சார். அதாவது தமிழர் திருநாள் ஏப்ரல் 14th இல்ல, தைத்திங்கள் தான் மாத்துற மாதிரி பொன்விழாவை கூட நான் மாத்துவேன், ஆனால் நீ வரவில்லை என்றால் என்னால் முடிந்தால் உன்னை அந்த பதவியிலிருந்து அப்புறப்படுத்துவேன். இதுதான் அதனுடைய முழு காரணமா. இல்ல, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் எந்த ஸ்தாபனத்தையும் நாராசமாக பேசாமல் விட்டதில்லை, எந்த ஒரு இலாக்காவையும் தொடாமல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் விட்டதில்லை. இன்னைக்கு கலாம் விஷயம், இன்னைக்கு வேணா நெஞ்சு பதைக்கலாம். ஆர் வெங்கட்ராமன் அவரும் ஒரு தமிழர், பட்டுக்கோட்டைக்காரர், உயர்ந்த இடத்திற்கு போனவர்,
இங்கே தொழில்துறை அமைச்சராக இருந்து காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் தொழில் வளர்ச்சிக்கெல்லாம் பாடுபட்டவர். எதனால் அப்படி ஒரு பழிவாங்கல் வெங்கட்ராமன் மீது? இல்லை, அதாவது வெங்கட்ராமன் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்துக்காக நிறைய செய்தவர். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டு அம்மா அவர்கள் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் வெங்கட்ராமன். அப்போ இவர் எந்த காரணத்தை கொண்டும் அவர் வந்துடக்கூடாது, அவருக்கு இங்க வீடே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அவருக்கு மத்தனம் இல்ல, அதாவது ஜனாதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற அப்துல் கலாமுக்கும் சென்னையில் அவர் வீடு கொடுக்கல. ஆமாமா, அவர் கொடுக்கல. வரும்போது அவரை ரிசீவ் பண்ணல, அவருக்கு ஆள் போடல, அவருக்கு வீடு கொடுக்கல. எப்படி ஆர் வெங்கட்ராமன் அவர்களை டெல்லிக்கு திருப்பி அனுப்பிச்சாரோ, நீ அங்கேயே போய் இருந்து அங்கேயே பண்ணிக்கண்டு, அது மாதிரி அப்துல் கலாம் அவர்களுக்கும் செஞ்சாரு. அவரும் திரும்ப டெல்லியில போய் டெல்லியில தான் வீடு வாங்கி தங்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி தந்தவர். ஆக மொத்தத்தில் இவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லணும், ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் அப்துல் கலாம் அவர்களுக்கு போதிய அளவில் உதவியாக இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 380 கோடி கொடுத்து இந்திரா காந்தி அம்மையார் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அவர் இருக்கையில இந்திரா காந்தி அம்மையார் அவர்களிடம் சொல்லி முதல் அந்த அணு ஆராய்ச்சி இதுக்கு உள்ள நிலைகளை பூரா பண்ணி கொடுத்தது ஆர் வெங்கட்ராமன் தான். அதாவது இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும், தமிழர்கள் எல்லாம் மூளையிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவர்கள். அப்படி சிறந்தவர்கள் வந்து மதங்களை தாண்டி, அருமை சகோதரர் சம்பத் சொன்னதை போல மதங்களை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஒருங்கிணைந்து வாழக்கூடிய பக்குவங்களை பெற்றவர்கள். நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இது இல்லாத ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வணக்க வழிபாடுகள் வேறையாக இருந்தாலும் நாமெல்லாம் தமிழர்கள் என்பதில் நம்ம ஒன்றுபடுறோம். நீங்க எந்த பக்கம் நீங்க போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மேல்நிலைக்கு வந்தாலும் நாமெல்லாம் தமிழர்கள் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் கருணாநிதியை பொறுத்தவரை கலகம் செய்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு அப்துல் சமதுனுடைய கட்சியை முஸ்லீம் லீக் மொத்தமாக உடைச்சது கருணாநிதி. அப்துல் லத்தீஃபுக்கும் அப்துல் சமதுக்கும் பிரச்சனையை உருவாக்குனது யாரு? ஏன், என்ன காரணம்? அப்துல் சமது அவரோட கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் எல்லா கட்சியும் உடைச்சிருக்காரு. ஆமா, என்ன ஒரு கட்சியை பாக்கி விடல. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் இல்லங்க, தமிழர்களுக்கு எதிரான ஒரு போக்கு கொண்டவர். அதாவது எப்படி மிரட்டப்பட்டது, மிரட்டி ஒரு தேர்தல் நடந்தது, ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தேர்தல். இந்திரா காந்தி சீட்டு கேட்கும்போது உங்களுக்கு எங்கே தமிழ்நாட்டில் செல்வாக்கு, ஸ்தாபன காங்கிரஸுக்கு தானே செல்வாக்கு அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தியை மிரட்ட வேண்டியது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் சஞ்சீவ ரெட்டியை எதிர்த்து இந்திரா காந்தி விவி கிரி என்றவரை போட்ட உடனே இவர் அதை உடைக்கிறதுக்கு விவி கிரியோட சேர்றார். அந்த தேர்தலில் இவர் நடத்தி இவருடைய ஆதரவு மட்டும் இல்லை என்றால் அதில் காங்கிரஸ் அஃபீஷியல் கேண்டிடேட்டாக இருந்த சஞ்சீவ ரெட்டி வென்றிருப்பார். அங்கேயும் ஒரு கோடாலியை ஒன்று போட்டார். இப்போது இன்னைக்கு இவர் வடிக்கிற நீதி கண்ணீரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அன்னைக்கு நீங்கள் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வர ட்ரை பண்ணார், அடுத்த வாட்டி நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அன்னைக்கு கசாப் கடைக்கார கலகக்காரன் சொன்னார். ஒரே ஒரு கேள்வி, அவர் கருணை கடலா கலகக்காரனா? இல்ல, நீங்க கருணை கடலா கலகக்காரனா? இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். நான் என்ன சொல்றேன், அவரோட ஸ்டேட்மெண்ட். அது ஸ்டேட்மெண்ட். எஸ், அது வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு மிக உயர்ந்த பதவிக்கு அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒருவரை இம்மாதிரி பண்றாங்களேங்கிறது அந்த நேரத்திலையுமே மிகப்பெரிய விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் அதற்கெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு காரணத்தை வந்து சொல்ல முடியல அவரால். ஏன்னு கேட்டா, நீங்க சிவசேனா மாதிரி கூட்டணியில் இருக்கிற கட்சியே மராட்டி பிரைடுக்காக நாங்க வந்து நம்மாவை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த நாடு பார்த்தது. நான் ஒரு உண்மையை பதிவு செய்யறேன், அதுக்கப்புறம் நீங்க தொடருங்க. எல்லாரும் சொன்ன விஷயம், சோனியா காந்தி பிரதமராவதை அப்துல் கலாம் விரும்பவில்லை, இரட்டை குடியுரிமை வைத்திருப்பதால் உங்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று கலாம் சொன்னதால் சோனியா காந்தி மனம் மாறி மன்மோகன் சிங்கை கொண்டு வந்தார் என்பதை ஒரு அபத்தமாக பரப்பி விட்டு கொண்டிருந்தார். ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அன்று எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. அந்த விளக்கம் எங்கே தரப்பட்டது என்றால், இந்த கலாம் காலங்கள் என்ற புத்தகத்தில் நாயர் எழுதினார். அவர் தான் அவருடைய டோட்டல் செக்ரட்டரி. அவர் கிளியராக டேட் வைஸ் சொல்கிறார். அன்னைக்கு இருந்த அரசியல் சூழலை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்த ஒரே கட்சி காங்கிரஸ். பிஏக்கு சொல்கிறாரு, நான் சோனியா அவர்களை வர சொல்லியிருக்கேன், நான் பேசி பெல் அடித்த உடனே நீங்கள் லெட்டர் அடித்து டைப்பை அடித்து வைங்க, நான் பெல் அடித்தவுடன் நீங்கள் வரும்போதே சோனியாவை நான் இன்வைட் பண்ணுற அந்த லெட்டரை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் மணி அடிப்பார் என்று நான் காத்து கொண்டிருந்த போது வந்தார் சோனியா. மன்மோகன் சிங்குடன் வந்தார், குடியரசுத் தலைவரை பார்த்தார், பேசினார், என்னை அழைப்பார் என்று காத்திருந்தேன். அவர்கள் இருவரும் சென்று விட்ட பிறகு என்னை அழைத்தார். இல்லை, நாளைக்கு வந்து
பார்லிமெண்ட்ரி போர்டு மெம்பர்ஸோடைய யுனானிமஸ்லி எலெக்டட் லீடராக மன்மோகன் சிங்கை ஆக்க போகிறாங்க. அந்த கடிதத்தோடு வரேன் என்று சொல்கிறார். நாளைக்கு அவர் வந்தவுடன் கடிதத்தை கொடுக்கலாம். இதுதான் எக்ஸாக்டாக நடந்தது. சோனியா காந்தி வரும்போதே மன்மோகன் சிங்கை பற்றி தான் வந்தாரே தவிர, அதனால் இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவுக்கோ சோனியா காந்தியை வரவிடாமல் செய்த அப்துல் கலாமை 2ஆம் முறை தேர்ந்தெடுக்கலாமா என்று கோபம் வருவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. அது சோனியா காந்திக்கும் தெரியும், அன்று கூட்டணியில் இருந்த கருணாநிதிக்கும் தெரியும். ஏன்னா இந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. கரெக்ட். இதை பற்றின ஒரு தெளிவா இதுதான் அப்படிங்கறது எல்லாமே சம்பந்தப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறவங்க இது வரைக்கும் கலாம் அவர்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால் சோனியா காந்தி, ஏனென்றால் இதை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு அந்த நேரத்தில் அது எழுந்தது. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி கூட இருந்த செக்ரட்டரி இவங்க இதைத்தான் நம்ம இப்படிதான் எடுத்துக்க முடியுமே தவிர என்ன உண்மையாக நடந்தது அப்படிங்கிறத சொல்றது சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும்தான். நான் என்ன சொல்றேன், அடுத்தபடியாக இவர் நீங்க சொன்னீங்க அவர் இன்று 2 நாளாக வேதனைப்படுவதை எப்படி பார்க்கிறீர்கள்னு. நான் அதை எப்படி பார்க்கிறேன்னா, ஒருவேளை காலம் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான தமிழருக்கு நாம ஆதரவு கொடுக்க முடியாம போயிடுச்சோங்கிற ஒரு வேதனையில கூட அவர் இந்த மாதிரி ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. நீங்க கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ நீங்க மதுவிலக்கு கொண்டு வரதை பத்தி அறிக்கை கொடுக்கிறாரு. நீங்க அதை செய்த பாவத்திற்கு அதை எப்படி நாங்க பாக்குறது? முதலாக எல்லாத்தையும் திறந்து விட்டு அபிஷியலா ஒரு அரசாங்கம் இதற்கென்று அனுமதி கொடுத்து தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவை உருவாக்க காரணமானவர். இன்னைக்குதான் தனக்கு ஏதோ இதெல்லாம் தெரிஞ்சு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்துட்டு இந்த மதுவிலக்கு சொல்ற மாதிரி தான் இதுவும் ஒரு வேலை இல்லை, ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறவர். அதாவது தேசமே ராமேஸ்வரத்திற்கு இடம்பெயர்ந்தது மாதிரி இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். அங்கு குவிந்த எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு, குடிதண்ணீர், போக்குவரத்து வசதி, இசற்று பாதுகாப்பில் இருக்கின்ற இந்த தேசத்தினுடைய பிரதமர், காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர், இந்த எல்லா தலைவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த நிதியமைச்சர், மின்துறை அமைச்சர், வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், எல்லா அமைச்சர்களும் தலைநாளை, வருவாய்த்துறை அமைச்சர் எல்லாரும் அங்கே போய் இருந்து பாம்பன் ஊராட்சிக்கு உட்பட்ட பேய்க்கரும்புங்கிற இடத்துல 1 ஏக்கர் 36 சென்ட் இடத்தை தமிழக அரசுக்கு சொந்தமான இடத்தை ஒதுக்கி கொடுத்து எல்லா குடியரசுத் தலைவருக்கும் டெல்லியில தான் இருக்கு. அந்த குடும்பத்தினுடைய விருப்பத்தை அறிந்து அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்து 24 மணி நேரத்தில் ஒரு மயன் மாளிகை எழுப்பியது மாதிரி பார்த்து எல்லாரும் வந்த தலைவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டுட்டாங்க. இது அவருக்கு காதுக்கு போயிட்டு தானே இருக்கும். அதில் இப்படியாவது ஒப்பாரி வைத்தாவது ஒப்புக்கழுதாவது ஊரே அமர்த்தலன்னு பார்க்காரு. சிஎம்ஏ ஓப்பனாக திஸ் டைம் சொன்னாங்க, டியூ டு ஹெல்த் ரீசன்ஸ் என்னால் வர முடியல. அதாவது இதில் இன்னொன்றையும் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு திறமையான ஆளுமை இருந்தால் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே அந்த நிர்வாக எந்திரத்தை சரியாக முடுக்கி விட்டு, நீங்க அமைச்சர்கள் போனாங்க ஒண்ணு, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் கூட அதை செயல்படுத்தக்கூடியவர் சீஃப் செக்ரட்டரி. ஒரு சீஃப் செக்ரட்டரி அங்கே போய் லேண்ட் ஆகியிருக்கார். மகாத்மா காந்தி இறந்தபோது கூட இந்த நாட்டில் கலவரங்கள் எழுந்து நேரு வானொலியில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்தது. இல்லை, நானே கண்ணீர் விட்டுட்டேன். எனக்கு அது இந்த அவ்வளவு ரஷ்லையும் எந்த விதமான அசம்பாவிதமோ ஒரு நெருக்கடியோ இல்லாமல் அந்த மக்கள் வருவதற்கும் மீண்டு செல்வதற்குமான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பார்த்து அண்டை மாநிலங்களின் தலைவர்கள் எல்லாம் வியந்துட்டாங்க. நீங்க மக்கள் வழக்கமா கூட்டம் கூடுனாலே இது மக்களோட சைக்காலஜி வேற மாதிரி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தவிடுபொடியாகி மக்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி கொண்டு நம்முடைய நோக்கம் எல்லாமே அந்த இறந்த பெருமகனாருக்கு அஞ்சலி செலுத்துவது அப்படிங்கறதுதான் எல்லாத்தோட மனசுலயும் இருந்ததே தவிர ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது கூட வழக்கமா மக்கள் கூடக்கூடிய இடத்துல நடக்கிறது எதுவுமே இல்லை. மிகச்சரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த நாட்டினுடைய ஆன்மா அது அந்த இடத்துல இருந்ததை நம்மளால உணர முடிந்தது. ஒரு டிவைனிட்டி. அதையும் தாண்டி தமிழக முதல்வர் சிறப்புக்கு சிறப்பு செய்யறாங்க. என்ன
அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அக்டோபர் 15 அவருடைய பிறந்த நாளை, அதாவது இளைஞர்களுடைய எழுச்சி நாளாக அறிவித்து அந்த எழுச்சி நாள்ல வந்து கலாம் விருது. ஆமா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தாங்க அம்மா. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளர் பொன்ராஜ் வச்சு தான் அம்மா கொடுத்தாங்க கலாம் விருது. இந்த வருஷத்துல இருந்து இந்த சுதந்திர தினத்திலே கொடுக்குறாங்க. 8 கிராம் டாலர், தங்க டாலரும், அதே நேரத்தில் 5 லட்சம் ரூபாய் பண முடிப்பும் கொடுக்குறாங்க. மரணத்திற்கு அப்புறம் புகழ் பெற்றவர் அல்ல கலாம். ஆமா, அவர் பதவியில் இருக்கும்போதும் சரி, பதவியை விட்டு இறங்கி வந்த பிறகு குடியரசுத் தலைவராக இருந்ததை விட அதிக பிஸியா இருந்தது இவர் தான். அதிகமான சுற்றுப்பயணம், மாணவர்கள் சந்திப்பு. ஆமா. அண்டு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுகிறார், ஒரு பல்கலைக்கழக வேந்தரை பார்த்து, உங்க ஊர் பல்கலைக்கழகத்துக்கு நான் வரணும், நான் மாணவர்களோட பேசணும். பேசலாமே என்ன? இல்லை, அதில் ஒரு சின்ன வேண்டுகோள், ஆசிரியர்கள் இல்லாத போது நான் மாணவர்களோடு பேச வேண்டும், அப்போதான் அவன் என்கிட்ட ஃப்ரீயாக பேசுவான். அப்படி இவர்களோட இரண்டரை கலந்து விட்டார்ன்ற. சார், கருணாநிதி எப்பவுமே இந்த கலாமுடைய பாப்புலாரிட்டி, இந்திய மக்கள் நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச அந்த பாப்புலாரிட்டி ஏன் 2007 தெரியாமல் போனது? அவரை சட் என்று கலகக்காரன் என்று சொன்னாரே, அதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு தமிழனுடைய இருப்பை அவர் ஒத்துக்கொள்வதில்லை. அழுக்காரும் பொல்லாங்கும் அவருக்கு அணிகலன்கள். தமிழகத்தினுடைய எல்லையை தாண்டி தமிழன் விஸ்வரூபம் எடுக்க முடியும் என்று சாதித்து காட்டிய முதல் தமிழன் அப்துல் கலாம். அந்த உயரத்தை அண்ணாந்து பார்க்க கூச்சப்பட்ட குள்ள மனிதன் கருணாநிதி அதனால செய்தார். இது நீங்கள் கட்சி ரீதியாக பார்த்தாலும் சரி, சைக்கலாஜிக்கல் ரீதியாக பார்த்தாலும் சரி, இப்போ உலகத்து ஃபுல்லாக எங்கே போனாலும் அங்கே போய் தமிழ் தான் பேசுகிறாரு. ஐநா சபையிலையும் தமிழ் தான் பேசுகிறேங்கிறாரு. என் தாய்மொழி அவ்வளோ சிறந்ததுங்கிறாரு. ஒரு கால் இப்படிப்பட்ட ஒரு கலாமை நான் ஏற்றுக்கொண்டால், உலக தமிழின தலைவர் என்று ஏற்கனவே எனக்கு ஒரு பட்டம் இருக்கிறது, அது கலாமுக்கு போய்விடும் என்கிற ஒரு பொறாமை, ஒரு பயத்தில் கூட அதை செய்திருக்க, ஒரு சைக்கலாஜிக்கல் ஆங்கிளில் கேட்குறேன். நீங்க வந்து ஒரு தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அடுத்த வாய்ப்பு, அவரோட ஒரு குறுகிய ஒரு எண்ணத்தினால அது தவறி போயிடுச்சு. நம்ம வந்து அடுத்து அவர் இன்னொரு 5 வருஷம் அந்த பொறுப்பில் நீடித்திருக்கிறது மூலமாக, ஒன்று நாம் நம்முடைய கடமை, ஒன்று கலாம் அவர்களுக்கு நம்ம வந்து திருப்பி ஜனாதிபதி கொடுக்கறது மூலமா அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன அட்வான்டேஜ், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் லிவிங், ஒரு 2 பெட்டியோட வெளியில வந்தவரு, அதனால அவர் அனுபவித்தார் அப்படிங்கிறதுக்கு இல்ல, இந்த நாட்டிற்கு மீண்டும் ஒரு முறை மிக அருமையானது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். குடியரசுத் தலைவர் என்கிற அதிகாரத்தை வைத்தே 2020 இந்தியா வல்லரசு என்கிற அந்த இலக்கை எட்டுவதற்கான பயணத்துல நாம் இன்னும் ஒரு அத்தியாயத்தை படைச்சிருக்க முடியும். அவருடைய கனவுகள் வந்து இன்றைக்கு அரசாங்கத்துடைய பல்வேறு திட்டங்களை பாக்குறீங்களே, நீங்க வந்து அவரோட அந்த கனவுன்னு சொல்றாரு, வல்லரசுக்கான கனவை நோக்கி அரசாங்கம் வந்து ஒரு நல்ல அரசாங்கம் அப்படின்னு சொல்றது எல்லாமே அந்த கனவை எட்டுவதற்கான பல்வேறு வழிகளை தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். கிராமப்புறங்களில் நகரத்தினுடைய வசதி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த அவர்களுடைய புறா ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டீங்கன்னா, அரசியல் ரீதியா தான் இந்த நாட்டுக்கு விஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே தவிடுபொடியாக்கி, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருப்பவர் வெறுமனே அலங்கார பொம்மை அல்ல, அமைச்சரவை எடுக்கின்ற முடிவுகளை மட்டுமே வெளியில் சொல்லக்கூடிய நபராக இல்லாமல், இந்த நாட்டுக்கென்று ஒரு கனவு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நபர். இந்த இடத்துல இல்ல, இப்போ அவருடைய குவாலிட்டிஸை நீங்க சொல்றீங்க. நான் இங்க கேட்க விரும்புவது என்னன்னா, இங்கே இருந்து முதல் முறை தேர்ந்தெடுக்கப்படும் வரைதான் அவர் தமிழர். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் இந்திய குடியரசுத் தலைவர். அவர் குடியரசுத் தலைவர் ஆன பிறகு ராமேஸ்வரத்திலிருந்து எங்களுக்கு சாலை போடணும், ராமேஸ்வரத்துக்கு என்ன பண்ணுறேன்னப்போ, நான் ராமேஸ்வரத்துக்கு ஜனாதிபதி அல்ல, இந்திய நாட்டுக்கு ஜனாதிபதினு சொல்லி அவர் ஆல் இண்டியா ப்ராப்பர்ட்டி ஆன பிறகு இங்கே இவருக்கு கோபம் வந்ததற்கு காரணம், அங்கே எளிமையை கடைபிடித்தார், நேர்மையை கடைபிடித்தார். அதைவிட எனக்கு எல்லோரும் மறக்கிற ஒரு விஷயம் வந்து, இந்த இரட்டை பதவி, த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு ஒரு பில்லு வந்தது, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 111. பல நாட்கள் வைத்திருந்து தன் மனசாட்சி, எப்படியும் அவர்கள் திருப்பி அமைச்சா ஒப்புதான், ஆனால் ஒரு முறையாவது
எனக்கு இதில் விருப்பமில்லை என்பதை காட்ட வேண்டும்ங்கிறதுக்காக திருப்பி அனுப்பினார். அந்த திருப்பி அனுப்பிய கோபம் இவருக்கும் சேர்ந்து இருந்திருக்குமா கருணாநிதி? இல்ல, அது வந்து அது அவர் தான் சொல்லணும். எதனால வந்து நான் இவரை ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற காரணத்தை வந்து அவர் தான் வெளிப்படையா சொல்லணும். ஒருவேளை கேட்டு இனிமேல் அதற்கு அவர் பதில் கொடுத்தா உண்டு. இல்லைன்னு சொன்னா ஒவ்வொருவருடைய பார்வையிலும் இதனால்தான் இவர் வந்து புறக்கணிச்சிருப்பார் இல்ல மறுதளிப்பார் அப்படிங்கறத நாம எடுத்துக்க வேண்டியது. சார், இப்போ அவர் மறுபடியும் கலாம் வரப்போறதில்லை. இந்த மனிதனை 2வது டைம் அமர வைத்திருந்தால் இந்த தேசத்தின் பெருமை இன்னும் உயர்ந்திருக்கும். இல்லை, அதாவது கண்டிப்பாக அந்த பொக்ரான் 2 வந்து நம்மளை வந்து உலக மத்தியில் வந்து மதிக்கக்கூடிய நிலையை உருவாக்குனது. அதுதான் அப்துல் கலாம் அவர்களையும் வந்து மற்றவர்கள் மத்தியில், அதாவது அரசியலில் பெரும் தலைவர்களாக பிரதமராக இருந்தவரும் சரி, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்தவங்களும் சரி, எல்லாரும் மத்தியிலும் அவருக்கு பெரிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுத்தது. என்ன காரணம்னா, அவ்வளவு பார்வை இருந்தும் பாதுகாப்பு இருந்தும் அது வெளி உலகத்துக்கு தெரியாம அதை செயல்படுத்த முடிந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அவரை கொண்டு வந்தாங்க. அதாவது இந்தியாவை மேன்மைப்படுத்துவதில் அக்கறை உள்ளவருங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்ப இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் கருணாநிதி அவரை மீண்டும் ஏன் அந்த இடத்துக்கு அவர் ஒத்துழைப்பு தரல அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்க முடியும். அவருடைய புகழை இவர் தாங்க முடியல, வேற ஒண்ணுமே இருக்க வாய்ப்பில்லை. இன்னொன்னு, இவருக்கு அந்த மாதிரி ஆளுகளும் இல்லை. இவர் வந்து அந்த புகழை அடைவதற்கு இவருடைய இயக்கத்திலேயோ இவருடைய கட்சியிலேயோ இல்ல இவரோ படித்த பெரிய சயின்டிஸ்டோ விஞ்ஞானியோ அல்ல. அது நம்ம யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர் படித்தார், உழைத்தார், அறிவால் முன்னேறினார், அந்த இடத்தை பெற்றார். அந்த இடத்திற்கு பெற்றதை மாத்திரம் அல்ல, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார், இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருந்தார். இப்படி எல்லா துறைகளிலும் அவர் தன்னை வளர்த்து கொண்டு அந்த இடத்தை அடைந்தார். அந்த இடத்தை அடைய முடியாதவர்கள், அரசியலில் புகழும் செல்வாக்கும் பெற்றவர்களுக்கு அவர் மேல் கோபம் இருந்திருக்கலாம். அந்த கோபத்தின் காரணமாக 2வது முறை தடை செய்யப்பட்டார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, கருணாநிதி அங்கம் வகித்த யுபிஏ கூட்டணியில் கலாம் என்கிற தனி மனிதரை மட்டும் அவமானப்படுத்தவில்லை. அடுத்து கொண்டு வந்த கேண்டிடேட் அட்லீஸ்ட் இவருக்கு கொஞ்சமாவது ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒருவரை கொண்டு வந்தாரா? நம்ம கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க மேல இருந்த குற்றச்சாட்டு எங்களுடைய பிஜேபியினுடைய அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அதுக்குன்னே தனியா கமிட்டி மாதிரி போட்டு இவங்களை பத்தின விஷயத்தெல்லாம் மக்களுக்கிட்டையும் நாட்டிலே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் என்னென்னவெல்லாம் இவங்க செஞ்சாங்க, இந்த கேண்டிடேட்டை பத்தி இதுதான் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அப்ப கூட அதை பத்தி எதுவுமே வந்து நாம வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஆள் ப்ரொஜெக்ட் பண்றவர் எப்படி இவரை விட சிறந்தவர்னு கூட சொல்ல முடியாது அவங்களால. கிட்டக்கே இல்ல. நீங்க பிரதிபா பட்டீலையும் அப்துல் கலாமை ஒப்பிடவே கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை இவர் ஏன் நாங்க ஆதரிக்கலனா இவரை விட பெஸ்ட் கேண்டிடேட், அடுத்த கேண்டிடேட், எங்க யூபிஏ கேண்டிடேட் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கணும்ல. இல்லங்க, இவரு சோனியாவுக்கு கைக்குலி மாதிரி இருந்தாருங்க அந்த காலகட்டத்துல. அவர்கள் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் கலாம் ஒரு கசாப்பு கடைக்காரர். இன்று இறந்த பிறகு உடனடியாக மகன் ஒரு அறிக்கை, இங்கே ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும், எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு கலாமின் பேர் எங்கேயாவது அம்மா வச்சிட போறாங்களோன்னு பயந்து விட்ட அறிக்கையா இந்த மணிமண்டபம் இந்த பேரை மாத்துறதுன்னு சொல்றதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அற்பத்தனமான அரசியல், அடுத்தவர்களுடைய கண்ணீரில் உப்பை சேகரிக்கிற முயற்சி இது அவர் எப்போதும் செய்வார், இதுவரைக்கும் செய்து வந்திருக்கிறார். அதனுடைய தேசமே இன்றைக்கு அவரை வணங்கி மகிழ்கிற பொழுது கூட்டத்தோடு சேர்ந்து நம்மளும் ஒரு கோவிந்தா போடணும்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. தமிழக முதல்வருக்கு தெரியும் அவர் இறந்தது ஷில்லாங்கிலிருந்து உடல் டெல்லிக்கு கொண்டு வரப்பட வேண்டும், டெல்லியில் அவருக்கு உரிய மரியாதை அவர் இல்லத்தில் செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர். அண்ட் இன்னொன்று வந்து அது ஃபஸ்ட்டு மிலிட்ரி கண்ட்ரோலில் வந்துடும். முன்னாள் குடியரசுத் தலைவர் மிலிட்ரி கொண்ட்ரோலில் வந்து அந்த புரோட்டோகால் இருக்குது. அதற்கு பிறகு அந்த குடும்பத்தின் வேண்டுகோளை மத்திய அரசு ஏற்று இராணுவம் மூலமாக இங்கே கொண்டு வந்து ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போக வேண்டும். ராமேஸ்வரத்துக்கு வந்ததிலிருந்து தமிழக அரசின் பொறுப்பில் வந்து விடுகிறார். அன்றிலிருந்து விடுமுறை விட போகிறாங்க. அந்த விடுமுறை விடுறதுக்கு முன்னாடியே என்ன கண்டன அறிக்கை என்னது இது? டெல்லியிலே வச்சுக்கிறதா இல்லை இங்கே கொண்டுட்டு வர்றதா இல்லை டெல்லியிலே அவருக்கு வந்து அடக்கஸ்தலத்தை ஏற்பாடு பண்ணுறதான்றதை பேசுகிறாங்க. இதையெல்லாம் தாண்டி 8:40 வந்து ஞானதேசிகன் சீஃப் செக்ரட்டரி வெளியில் போகிறாரு. போனவர் திரும்பி செக்ரட்டரியேட் வந்துடுறாரு.
வந்து அனைத்து துறை தலைவர்களையும் கூப்பிட்டு உட்கார்ந்து அவர் என்ன செய்யலாம்னு பேசுறாரு. அப்ப தமிழக அரசுடைய செயல்பாடு துரிதமாக இருந்திருக்கு. போனவர் திரும்பி வந்து ராத்திரி பேசி அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பேச்சுவார்த்தையில் பண்ணி டெல்லியோட தொடர்பு கொள்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்ப டெல்லியில இருந்து என்ன தகவல் வருது அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் இங்கே பரியல் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம டெல்லியில பண்ணலாம்னு நாங்க யோசிக்கிறோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவான நிலை வருங்கிறாங்க. அப்ப தெளிவான நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க விடுமுறை அறிவிக்க முடியும். அதுக்கு முன்னே விடுமுறை அறிவிக்கிறதுங்கிறது எதை வச்சு விடுமுறை அறிவிக்கிறது, எப்படி அறிவிக்கிறது? அதே மாதிரி நீங்க சொன்னது மாதிரியே கடைசி வரைக்கும் அந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா பூராமே இராணுவத்துக்கு உட்பட்டதாக தான் இருந்தது. அதாவது இந்த எங்களுடைய அந்த சடங்குகளை செய்வதற்கு கூட ராத்திரி 10 மணிக்கு தான் கொடுத்தாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. அப்போ 10 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எங்க உறவினர்கள் எல்லாரும் அதை பார்த்து அப்பவும் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. ராத்திரி பூராமே எல்லா ஆட்களுமே உறவினர்கள் சொன்னா இந்தியாவே உறவினராக இருக்கு, என்ன பண்ண முடியும்? அப்போ இந்தியாவே உறவினராக இருக்கிறதுனால யாரையும் தடுக்க முடியல, எல்லாரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கும் வந்து ராத்திரி பூராமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ செய்ய வேண்டிய அந்த சடங்குகள், இஸ்லாமிய முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யறதுக்கு நேரம் இல்லை. அப்புறம் காலையில் திரும்ப அதுக்குண்டான வேலைகளை எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு திரும்ப கொண்டு போய் வைக்கிறோம். திரும்பவும் எல்லாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அடக்கம் பண்ண போகும்போது செய்ய வேண்டியதுக்கும் இராணுவம் வந்து ரெடியாக நிற்கிது. இல்லை நாங்கள் தான் இறக்கணும் இல்லை அப்படிங்கிறதுல அவங்க நிற்கிறாங்க. இல்லைங்க அது அப்படி செய்ய முடியாது, எங்கள் முறைப்படி நாங்கள் தான் எங்கள் கையில் வாங்கித்தான் துவா பண்ணி நாங்கள் அதை செய்யணும், அப்போ அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ அங்கேயும் ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் மோடி அவர்கள் இருந்திருக்காரு. இது வந்து ராணுவம், அது அவங்க ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவர் இருக்காரு, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ தமிழக அரசு எங்கே இதில் வந்து அறிவிக்கலாம், அறிவிச்சதுன்னு சொல்லிட்டு எங்கே அதுக்கு கண்டனம் என்ன தேவை இருக்கு? ஒரு 24 மணி நேரம் காவல்துறையில் கடமையாற்றியவர்கள் மட்டும் இல்லை, அம்மாவின் சார்பில் சென்ற அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு சேவார்த்திகள் மாதிரி தன்னை மறந்து இந்த பணியில் ஈடுபட்டாங்க. அதில் தமிழகத்தில் இப்படி ஒரு அரசு எல்லா பொறுப்பையும் இயேசு சிலுவையை தூக்கி தோளில் போட்டு கொண்டத மாதிரி இதை செய்திருக்கிற அந்த கடமை உணர்வுக்கு உலகமே இன்றைக்கு அம்மாவை கை குவித்து வணங்குது. 3 நாள் அமைச்சர்கள் எல்லாம் அமைச்சர் இல்லை, எல்லாருக்குமே நேரமும் இல்லை காலமும் இல்லை. 24 மணி நேரம் 3 நாளும் அதாவது சீஃப் செக்ரட்டரி அங்கே தான் இருக்காரு, எல்லாமே அங்கே தான் இருக்கிறோம். அதையும் தாண்டி அவ்வளவு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவு ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே என்ன பந்தோபஸ்து. டெல்லியிலே கூட மக்கள் அப்படியே கியூல நின்று, பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், இது ஏதோ தங்கள் வீட்டில் நடந்த ஒரு துக்கம் மாதிரி அந்த உணர்வை அங்கு பார்க்க முடிஞ்சது. நிறைய கனவு காணுங்கள் அப்படின்றாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ அவர் விட்டு போன இம்பேக்டை இளைஞர்களாக நீங்கள் அதை எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சார்பில் நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி எடுத்துன்னு போகணும்? ஹவு டு டேக் ஹிஸ் ஐடியாலஜிஸ் ஃபர்தர்? இதை வந்து அவர் தன்னோட அந்த வாழ்நாளில் அவர் கொடுத்த ஸ்பீச்சஸ், அவரோட தாட்ஸ் நிறையா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது அவர் என்ன சொல்ல வந்தார்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஷுட் டேக் ரிஸ்க் டு அச்சீவ் நியூ திங்ஸ். அவர் சொன்னது, நீங்கள் வந்து நமக்குன்னு வந்து ஒரு லிமிட் செட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடாது, அந்த லிமிட்டை உடச்சிக்கிட்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும், டுவர்ட்ஸ் நான் கம்ஃபர்ட் ஜோன் வந்து நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செஞ்சால் தான் நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஐடியாஸ் வந்து க்ரியேட்டிவிட்டியாக மாறும், க்ரியேட்டிவிட்டி நியூ இன்வென்ஷனுக்கு வழிவகுக்கும். இதுதான் வந்து அவர் சொல்ல வந்தது. அதுக்கு அவர் என்ன சொன்னார், ஸ்டூடெண்ட்ஸை புதுசாக திங்க் பண்ணால் தான் நீங்களாம் முன்னேற முடியும்னு சொன்னார். அதைத்தான் நீங்கள் இப்போ ஃபர்தர் எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அப்படி எடுத்துகிட்டு போனால் தான் அவர் வந்து கண்ட கனவு இந்தியா 2020 என்ற கனவை வந்து நம்மளால் வந்து அந்த லட்சியத்தை அடைய முடியும். அவரோட கனவு, அவர் வந்து இந்தியா 2020ன்றது அவரோட கனவு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைனாலும் அது இந்திய மாணவர்களோட லட்சியமாக மாறிடுச்சு. அவரை இன்னும் அந்த புனித குடியரசு மாளிகையில் வைத்திருந்தால் அது இன்னும் புனிதப்பட்டிருக்கும், பல அரசு எந்திரங்கள் சரியான பாதையில் செயல்பட்டிருக்கும். அந்த வாய்ப்பை சிலர் கெடுத்துவிட்டு இன்று நீலி கண்ணீர் வடிக்கிறார்களே என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது ஒன்று. அண்டு எல்லாவற்றையும் விட பெண்களை எத்தனை தூரம் மதித்திருப்பார், அந்த பெண்களை அவர் அத்தனை தூரம் மதிக்கிறார் என்று தெரிந்த தமிழக முதல்வர் தான் அவர் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைத்தார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாடு இழக்கிறது. ஆனால் அவர் கனவுகளை தமிழக அரசு தொடர்ந்து செய்யும். நாம் அவருடைய மேன்மைகளையும் அவரை வளரவிடாமல் செய்த சிறுமைகளையும் பற்றி பேச வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் மூவரின் நேரத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி.
நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.